பிரேமலதா அவர்களுக்கு துரந்தர்னு சொன்னா கோவம் வருதுங்க. ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அக்கா இன்னும் படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். துரந்தர்னு சொன்ன உடனே அக்கா ஹிந்தி வார்த்தை, அதனால இப்போ அண்ணன் கூட சேர்ந்துருக்கனால ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் துரந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க? ஏன்னா ரியல் துரந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. துரந்தர்னு அழைக்கப்பட்டதே இந்த வீடியோவில் இருந்தான். ஏன்னா துரந்தர் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா போதைப் பொருள், பெண்கள் சீரழிப்பு இதெல்லாம் வந்து எங்கேருந்து நடக்குது, அண்ணன் ஆட்சியில் தான் நடந்துச்சுன்னு ஒரே போடா போட்டாங்க. இதே முக்கிய காரணம், பாதி ஓட்டு போனது. ஏன்னா கூட்டணி கட்சி சேர்ந்தவங்களே ஒருத்தங்க இப்படி பேசும்போது அது மக்கள் மத்தியில் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கே தெரியாதா? முக்கியமாக குச்சங்க நடக்கிறத போதைப் பொருளாலாம். இந்த ரெண்டும் தவிர்த்து வேற என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு தான் முக்கியமானது. அதுவே இல்லைன்னா வேற என்ன பண்ணுறது? சரி, எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுதுன்னா, பிஜேபி தான் எனக்கு தெரிஞ்சு உள்ள ஒரு ஸ்பை அனுப்பிட்டான்னு நினைக்கிறேன். அதாவது அந்த படத்தில் வர்ற மாதிரி துரந்தர் வேலை பார்க்குற மாதிரி இங்கே துரந்தரை நம்ம பிரேமலதா அக்காவை அனுப்பிட்டாங்களோன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஒரு நாட்டோட இன்ஃபர்மேஷனோ இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதாவது சதி செய்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்பை ஏஜென்ட் எப்படியாவது உள்ளே அனுப்பி விட்ருவாங்க. ஏதாவது அந்த நாட்டில் இருக்க டீட்டெயில்ஸோ இல்லைன்னா அந்த நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதே வேலை தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருந்துச்சுனால அக்காவை உள்ளே அனுப்பி ஒரு வேலையை பார்த்து விட்டாங்களோ தான் எனக்கு தோணுது. அக்கா உள்ளே போகும்போது எனக்கு தெரியும் உள்ளே ஏதோ நடக்க போகுதுன்ட்டு நடந்துருச்சு. தேமுதிக மட்டும் 9 தொகுதி ஜெயிக்கல. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே அவர் இன்னைக்கு ஒரு சிங்கப்பூர் சிட்டி மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு கொளத்தூர் தொகுதியில. அதுக்கு மேல யாரும் ஒரு தொகுதிக்காக செய்ய முடியாது. அவரே இன்னைக்கு தோல்வியை சந்தித்து இருக்கிறார். மிகப்பெரிய ஜாம்பாவான்கள் என்று நம்ம சொன்ன அனைத்து அமைச்சர்கள் இன்னைக்கு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. மணிக்கு ஒரு முறை நான் துரந்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நிரூபித்து கொண்டு இருக்கிறாங்க. அக்கா நீங்கள் எப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அதனால கொஞ்சம் தெளிவாக சிந்தனையோட பேச கற்றுக்குங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்படிலாம் மணிக்கு ஒரு முறை நீங்கள் இப்படி பேசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து துரந்தர்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள மாட்டிப்பீங்க உங்கள் அண்ணன் கூட. செகண்ட் என்னன்னா, சிங்கப்பூர் சிட்டியாக மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு முன்ன பின்ன யாராவது சிங்கப்பூர் போயிருக்கீங்களா எனக்கு தெரியல. சிங்கப்பூர் சிட்டி எங்கே இருக்குது, நீங்கள் பண்ணுற அந்த குளத்தூர் சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சம்மந்தமே இல்லாமல் சிங்கப்பூராக மாற்றி வச்சிருந்தார். சிங்கப்பூராக மாற்றி வச்சாங்க. சார், குளத்தூர் மட்டும் தான் நீங்கள் சிங்கப்பூரை மாற்றி வச்சிருந்தீங்களா? ஏன் மற்ற இடத்துல உங்களால் மாற்ற முடியல? சிங்கப்பூர்னு சொல்கிறீங்களா, ஏன் மற்ற இடத்துல மாற்ற முடியல? மற்ற இடத்துல சிங்கப்பூர் இல்லாமல் வேறு எப்படி இருக்குது? அப்போ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், சிஎம் அவர்கள், முன்னாள் சிஎம் அவர்கள் வந்து சிங்கப்பூர் சிட்டியாக குளத்தூரை மட்டும் மாற்றி வச்சிருக்காருல, அப்போ அவரால் முடியுதுல்ல? பெரும்பான்மை நீங்கள் தானே வச்சுருந்தீங்க. சரி, மற்ற தோத்த எம்எல்ஏலாம் பண்ண முடியல அப்படிலாம் இங்கே ஒரு சப்பக்கட்டு கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன். மற்றவங்க ஜெயிச்ச தொகுதியில் சிங்கப்பூரை மாற்ற வேண்டியதானே? ஏன் இங்கே ஒருத்தர் கூட நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெருசாக பாப்புலர் ஆகிட்டு இருக்காரு, மிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், எக்ஸ் மினிஸ்டர். அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து அடுத்த திருப்பதியாக மாற்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக அவர் தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு. ஏன் அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? ஏன் சிங்கப்பூர் அவங்களால திருப்பதி மலை அவங்களால மாற்ற முடியல? சும்மா வாயில் வரது அடிச்சு உள்ளதுக்கு இத்தனை நாள் நீங்கள் ஒன்றும் பண்ணி கிழிக்காததை நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி கிழிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டு திரும்பவும் ஜெயிக்க வச்சுருக்காங்க. அந்த ஆளை திரும்ப ஜெயிக்க வச்சுட்டு அவர் பேச தெரியாமல் ஆட்சியிலே இல்லையா புலம்பிட்டு இருக்கிறார். வயசாக ரெஸ்ட் எடுங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான். இப்போ இந்த ஓவர் ப்ரெஷரை எடுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சிங்கப்பூரை முன்ன பின்ன பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு மேப்லையாவது செக் பண்ணுங்க, சிங்கப்பூர் எப்படி இருக்கு, குளத்தூர் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறி இருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். அதே கொஸ்டின் நான் கேட்குறேன்க்கா. அதான் கஞ்சா கடத்துறாங்களா? திமுக இந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே கஞ்சா கடத்துறாங்களா? உங்களுக்கு இப்போ என்னக்கா அங்கே வேலை? இப்போது கூட்டணிக்கு நீங்கள் போயிட்டீங்க, கூட்டணிக்கு முன்னாடி பேசினதுங்க அதெல்லாம் எப்படிங்க பெருசாக எடுத்துக்கிறது? இப்போ கூட்டணிக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ சொல்கிற மாதிரி தூய சக்தியாக மாறிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? அதாவது எல்லாரும் கஞ்சா கடத்துனாங்க, அதனால தான் சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் அந்த அக்கா தான் சொன்னாங்க. இப்போ அக்காவே உள்ளே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அக்கா எந்த சுயலாபத்துக்காக ஜாயின் பண்ணாங்க? எனக்கு அது ஒரு பதில் தெரியணும்ல. இப்போது கஞ்சா கடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அக்காவை கூட சேர்ந்து கடத்துறதுக்கு போயிட்டாங்களா? என்னோட கொஸ்டின் அதுதான். எனக்கு இப்போ எல்லா கட்சியும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்திருக்க டிவிக்கிலேருந்து எல்லா கட்சியும் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கூட்டணிக்கு முன்னாடி ஒரு பேச்சு, கூட்டணிக்கு அப்புறம் ஒரு பேச்சு. அப்போ இதில் ஏமாறுறது யார் ஏமாறுறா? மக்கள் தான் ஏமாறுறாங்க. முக்கியமாக இந்த விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தொண்டர்களும் நம்ம பிரேமலதாக்கு பின்னாடி இருக்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நீங்கள் ஏமாத்திட்டு இருக்கீங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயே வீடு தேடி வந்து துணை முதல்வரே கொடுத்து
அக்காவுக்கு ஆசையை பார்த்தீங்களா? அதாவது உங்களுக்கு அக்கான்னு சொன்ன அப்படி கேளுங்க. நிறைய பேருக்கு அண்ணியாருக்கு ஆசையை பார்த்தீங்களா? டெப்டி சிஎம் பதவி. அதாவது அவங்களே கூப்பிட வரல, நம்மளை ஏன்னு கூட கண்டுக்கல. அவங்க அதை நம்ம தம்பி தம்பின்னு சொன்னவங்க தம்பி வந்து கூட பார்க்கல. சரி ஏதாவது ஒரு பிட்டை கிட்ட போட்டு அக்கா கிட்ட வந்து கூப்பிட்டாங்கன்னா அதை வச்சு ஏதாவது டெப்டி சிஎம்மோ இல்லைன்னா ஒரு மினிஸ்டர் பதவியோ வாங்கினாலும் அக்கா ஒரு போடு போட்டு பார்த்தாங்க. ஆனால் அவங்கள கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அந்த மதிக்காத காலில் என்ன பண்ணாங்க தெரியுமா? அண்ணன் ஒரு இடத்துலலாம் ஒரு 2-3 பேர் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தாங்க தெரியுமா? அந்த 244 தொகுதியிலையும் சாரி 234 தொகுதியிலையும் தோத்த மிஸ்டர் நம்ம டெபாசிட் அந்த சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ அக்கா வீட்டுக்கும் போகலனால என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் சட்டசபையில் பெரிய குதிரை பேர் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு அக்கா காண்டில் உளறி கொட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ இந்த மாதிரி ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. சரி எப்படியாவது ஒரு விதத்தில் நம்ம டெப்டி சிஎம்மோ இல்லைன்னா ஏதோ ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு அக்கா முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு போட்டு நைஸாக போட்டு பார்த்துருக்காங்க. அவங்க கொஞ்சம் கூட உங்களை சீண்டவும் இல்லை, உங்களை மதிக்கவும் இல்லை. அதனால் அக்கா கொஞ்சம் விரக்தியில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா கூப்பிட்டு தான் கண்டிப்பாக போயிருப்பாங்க. இல்லை வர போக மாட்டோம், கொள்கைக்காக இருக்கும், அதுக்கு இருக்கும், கூட்டணி தருமெல்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் கிடையாது, கூப்பிட்ட உடனே போயிருப்பாங்க. ஆட்சி அதிகாரம்னா இங்கே யாருங்க விட போகிறா, கண்டிப்பாக போயிருப்பாங்க. இவர் நடப்பாரு, அப்படி கை கொடுப்பாரு, இப்படி என்பாரு, போட்டோ கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு சினிமால நடிக்கணும் ரொம்ப நாள் ஆசையா முதலமைச்சர். அந்த ஆசையெல்லாம் இப்பதான் அவர் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். ஆடிட்டரை வச்சு மாச கணக்கு எவ்வளவு வருவாய் வந்திருக்குது ஒரு மந்திரிக்குன்னு. லாஸ்ட்டாக நம்ம அந்நியர் வந்து நம்ம டிஎம்கேவோட மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் அவர்களை வந்து பாராட்டி பேசியிருக்காங்க. எப்படி பார்த்துறீங்களா? சரி, இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரும்? விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு எழுச்சி, இப்போ ஒரு எழுச்சி உருவாகிச்சு பார்த்தீங்களா? அப்பவும் அந்த எழுச்சி உருவாகிச்சு. இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அவர் இருந்திருந்தாருன்னா அவர் சிஎம் ஆயிருப்பார். இதே டைமில் அந்த டைமில் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் இவர்களுக்கும் வந்து கொஞ்சம் அந்த மோதல் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் தான் இப்போ நெக்ஸ்ட்டு சிஎம்மாக ஒன்று ஏடிஎம்கே த்ரூ கூட இருந்திருப்பார். அப்போல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. மேபி அதுக்கான சான்ஸ்கள் இங்கே இருந்துச்சு. பட் அந்த ஒரு கிளாஷ்னால என்ன ஆச்சுன்னா, ஜெயலலிதா அவர்களும் முக்கியமாக டிஎம்கேல சேர்ந்த அனைத்து ஊடகங்களும் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணாங்கன்னா விஜயகாந்த் அவர்களை ஒரு ஜோக்கராக காமிச்சாங்க. அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தாலே அவரை வந்து கோவப்படுற மாதிரி கொஸ்டின் கேட்குறது, அவரை வந்து ஜோக்கர் மாதிரி வீடியோ போடுறது, அவரை நக்கல் நையாண்டி தானம் போட்டு வீடியோலாம் போட்டாங்க. ஏன் இங்கே இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் அந்த வீடியோ பார்த்துல நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாது குடிச்சிட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. இவருக்கு ஆப்போசிட்டாக இருக்க வடிவேலை இறக்கி விட்டு வடிவேல் அவ்வளோ கேவலமாக பேச வச்சாங்க. இப்படிலாம் பண்ணாங்க. அவரோட கல்யாண மண்டபத்தை இடித்தாங்க. அவரை இந்த மாதிரி விஷயம் இல்லை, நிறைய விஷயத்தில் அவரை கேவலப்படுத்துகிறாங்க. முக்கியமாக ஃபுல்லாக மீடியா மூலமாக தான் நிறையா பண்ணாங்க. அவரோட எம்எல்ஏ விலைக்கு வாங்கினாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. அப்படி நடந்த கட்சியோட நீங்கள் ஒரு கூட்டணி வைக்கிறீங்க. அவரே ஒரு வீடியோவில் பேசியிருப்பார். ஆனால் நீங்கள் அந்த கட்சியோட ஒரு கூட்டணி வைக்கிறீங்க. கூட்டணி வைக்கும் போதுலேயே சொன்னாங்க, கேட்டுட்டு கூட்டணி வச்சுட்டு எச்சப்பயிலுங்க நாங்கள் யாரா காசுக்காக போனாலும் சொல்லிட்டு கூட்டத்தில் பேச தெரியுது. ஒரு கூட்டத்துக்கும் நீங்கள் கூட்டம் கூட்டுறதுக்கு ஒருத்தருக்கும் துட்டு கொடுத்து தான் கூட்டியிருக்கீங்க. அதில் வீரவசனம் பேசுகிறதுலாம் பெருமை இல்லை யாருக்குமே. சரியா? கடைசியாக ஒன்று விஜயகாந்தோட ஆன்மை வந்து கண்டிப்பாக வந்து உங்களை மன்னிக்காது.